எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சத்தான சுவையான தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்க இப்ப கொஞ்சம் பயறுகள் எடுத்துருக்கிறேன். அதாவது உங்க கையில இருக்கிற தோடோடு கூட உள்ள எல்லா பயறுகளுமே எடுக்கலாம். இதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. நான் முளைகட்டி எடுக்க போறேன். அதனால சாதாரண பயரில் பண்றதை விட ஒரு 10 மடங்கு உங்களுக்கு வைட்டமின்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்கும். அப்போ இதுல பிள்ளைங்க சாதாரண சாப்பிடாத பிள்ளைங்க வர இதில் ஒரு ஹாஃப் தோசை சாப்பிட்டாலே அவங்களுக்கு தேவையான எல்லா வைட்டமின்ஸும் கிடைக்கும். அதுக்காக நான் இப்போ க்ரீன் பீஸ் எடுத்துருக்கிறேன். பச்சை பட்டாணி, இதில் பச்சை கலரும் உண்டு, எல்லோ கலரும் உண்டு, ரெண்டும் உண்டு. இப்போ செறுபயர் எடுத்துருக்கிறேன், மூங் தால் எடுத்துருக்கிறேன், இது கொண்டைக்கடலை எடுத்துருக்கிறேன். தெரியுதே உங்களுக்கு கவரில் காட்டுறேன்னா கொண்டைக்கடலை. அப்புறமா இது பிளாக் ஐ பீன்ஸ், காரமணின்னு சொல்லுவாங்க. இது ஓரோ இடத்துலையும் ஓரோ பேர் சொல்லுவாங்க பயிருக்கு, அதனால நான் அப்படி காமனாக சொல்கிறேன். இது கிட்னி பீன்ஸ், ராஜ்மா. இது மட்டும்தான் முளைக்காது, வேற எல்லா பயிர்களுமே முளைக்கும் நமக்கு சோக் பண்ணி வச்சிருந்தாச்சுன்னா. இது வன் பயர்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு சோக் பண்ண வச்சாச்சுன்னா ரொம்ப பெருசா வரும். பணியாரம் எல்லாம் பண்ணும்போது கூட போடுவாங்க, அது நல்ல பெருசா வரும். வன் பயர்ன்னு சொல்லுவாங்க. இது சோயா பீன்ஸ், சோயா பயராவே. சோயாவோட சத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அது இப்படி பயராக எடுக்கும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கருப்பு உளுந்து, பிளாக் ஊர் டால், தோடோடு கூட இருக்கு கருப்பு உளுந்து. இது ஹோஸ் கிராம், கொள்ளு தெரியுமே, அதுதான் ஹோஸ் கிராம். வெந்தயம் எடுத்திருக்கிறேன். வெந்தயம் மட்டும் நான் ஹாஃப் போடுவேன். எல்லா பயிர்களும் ஒரு கை போடும்போது இது மட்டும் அமௌண்ட்டு கொஞ்சோண்டு குறைச்சி போடுறது, ஹாஃப் போடுறது, அவ்வளோதான். எல்லா பயிரில் இருந்து ஓரோ கை எடுத்து நான் சோக் பண்ண வைக்க போகிறேன். அதாவது ஓவர் நைட்டு ஃபுல்லாக நமக்கு சோக் பண்ண வைக்கணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ண வச்சுட்டு மார்னிங் எடுத்து நீங்கள் தண்ணி போகிறதுக்காக ஒரு நெட்டில் வச்சுருந்தாச்சுன்னா அது தண்ணி எல்லாம் போய் அன்னைக்கு ஃபுல் வெளியே இருக்கும்போது அது இதாகி வரும், முளைச்சி வரும் உங்களுக்கு. இப்போ நான் இதை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் தண்ணி போகிறதுக்கு. அப்போ தான் உங்கள் ஸ்மெல் வராது. அது க்ளோஸாக இருந்தால் ஸ்மெல் வரும். அது இடைக்கிடைக்கு குலுக்கி விடணும் நீங்கள், அல்லது மேலே ட்ரை ஆகி போகும், கீழே எல்லாம் தண்ணியாக இருக்கும். இப்போ குலுக்கி விட்டு தண்ணி எல்லாம் கரெக்டாக போனால் தான் நல்லா இருக்கும், அல்லது ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லை, ஒரு வழுவழுப்பாக இருக்கும். அப்படி இருந்தாச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணால் போதும் ரெண்டாவது, அப்போ கரெக்டாகும். இன்னைக்கு ஃபுல் வெளியே இருந்தாச்சுன்னா நீங்கள் இடைக்கிடைக்கு இப்படி குலுக்கி விடுங்க. நைட் ஆகும்போதே அது முளைகட்ட தொடங்கும். இப்படியே வச்சுருந்தா போதும் நீங்கள். அப்போ உங்களுக்கு இப்போ இது ரொம்ப நீங்கள் போட்டது ரொம்ப அதிகமாச்சு, இது பாத்திரம் சின்னதாகி போச்சு, இந்த ஹோலில் பாத்திரம் அப்படின்னா தண்ணி எல்லாம் போன பிறகு நீங்கள் கொஞ்சம் பெரிய பக்கெட்டில் ஏதாவது தட்டி வச்சா கூட போதும். ஆனால் தண்ணி எல்லாம் போயிட்டு தட்டணும், அல்லது அது ஸ்மெல் வரும். இப்போ எனக்கு நைட் ஆனப்போ அது முளை கட்டியாச்சு, பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதில் இருந்து தேவைக்கு கொஞ்சம் எடுத்து அரைச்சிட்டு பேலன்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன், பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவேன். எதுக்குன்னா நமக்கு எப்பவும் இப்படி போட்டு அது முளைச்சி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நமக்கு இப்போ எனக்கு இது காலி ஆகும்போது நான் திருப்பியும் இது மாதிரி சோக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால தேவைக்கு எடுத்தால் போதும். இது ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் கூட முளைச்சி வரும் அது. அப்போ நான் இப்போ என்னோட அளவுன்னா இதில் இருந்து 3 கப் அரிசி எடுத்தாச்சுன்னா இந்த பயறுகள் ஒரு 5 to 6 கிளாஸ் வரை போடுவேன். அப்படி அதுதான் அளவு. எப்படின்னா இது கொஞ்சம் சோக்கானது, அதனால உளுந்து மாதிரி போடக்கூடாது. இது கொஞ்சம் கூடுதலாகவே போடணும், அதிகமாகவே போடுங்க. அரிசி நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உள்ள அரிசி எடுக்கலாம். நீங்கள் தோசை இட்லிக்கு என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அந்த சேம் அரிசியை இதுக்கும் எடுக்கலாம். அப்போ இது சீக்கிரம் அது மாதிரி நமக்கு அரைச்சி வச்சாச்சுன்னா பொங்கி வருவதும் சீக்கிரமாக வரும். இது நான் இப்போ 2 வீக்ஸ் ஆன பயிர் இதுதான் அரைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் கூட பெருசாக முளைச்சிருக்கு, பார்த்தீங்களா. அப்போ தான் நமக்கு சாதாரண தோசை இட்லிக்கு அரைக்கிறது மாதிரி தான் கிரைண்டரில் போட்டு அரைச்செடுக்கலாம். இப்போ நான் 30 மினிட்ஸ் அரைச்சிருக்கிறேன். எனக்கு நல்லா உளுந்து நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு, அந்த பயறுகள் நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதிலே வேணும்னா உங்களுக்கு அரிசி போடலாம், அல்லது நீங்கள் சாதாரண பண்ணுறது மாதிரி தனியாக கூட போடலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி அரைச்சிடுங்க. இப்போ நான் பயறுகளும் அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் இப்போ வச்சு ஒரு 3-4 ஹவர்ஸில் அது உங்களுக்கு பொங்கி வரும். அது பார்க்கணும் நீங்கள். அது
பொங்கி வர தொடங்கும்போது தானே உங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு பேலன்ஸ் மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்க. சாதாரண நமக்கு மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது மாதிரி தான் இது ஸ்டோர் பண்ண ஒரு 2 வீக்ஸ் வரையெல்லாம் ஒன்றும் ஆகாமல் அது அப்படியே இருக்கும். அப்போ இது கொஞ்சம் இது வர தொடங்கும்போது ஃபெர்மெண்ட் ஆக தொடங்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு பேலன்ஸை உள்ளால வச்சுடுங்க. சால்ட்டு ஆட் பண்ணியோ ஆட் பண்ணாமலோ எப்படி நீங்கள் உப்பு போடுவீங்களோ போட மாட்டீங்களோ அது மாதிரியே பண்ணால் போதும். சாதாரண தோசை மாவு இட்லி மாவு மாதிரி பண்ணால் போதும். இப்போ நான் உங்களுக்கு தோசை பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சோண்டு ஆயிலோ கீயோ பேனில் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம். நமக்கு உங்களுக்கு தெரியுது டயட்டிங்கில் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அவங்க இது வேறு தோசை 3 நாள் சாப்பிட்றதுக்கு இது ஒரு தோசை சாப்பிட்டாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு டயட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது. பார்த்தீங்களா என்ன சாஃப்டாக இருக்குது. அது நல்ல கொஞ்சம் கலர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். சாதாரண உள்ளது மாதிரி நல்லா இருக்குது. பார்த்தீங்களா இது ரொம்ப சத்தான தோசை. நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்ச மாவில் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் டே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே பார்த்தீங்களா பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எவ்வளோ பபிள்ஸ் வருதோ அவ்வளோவுக்கு தோசை நல்ல பர்ஃபெக்ட் அப்படின்னு உள்ளது தான் நமக்கு தெரியும். நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே தோசை கொண்டு நான் பீனட் சட்னி கூட நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஏது கறி இருந்தாலும் இதுக்கு நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டானது சத்தானது. நீங்கள் எல்லாரும் இது ட்ரை பண்ணணும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஓரத்தில் வருத பெல் பட்டன் கூட மறக்காமல் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு சொல்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.